ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியலோட மெசேஜ், பிளஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி இந்த டாபிக் வந்து ஹெல்த் ரிலேட்டடாகவும் அண்ட் எஜுகேஷன், அதாவது குழந்தை வளர்ப்பு மற்றும் எஜுகேஷன். ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸோட அந்த வளர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள வந்து அவங்களோட அந்த பிஹேவியர், சில குழந்தைங்களோட அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மாற தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த சூழல் காரணமாக அவங்களுக்கு ஏற்படுற அந்த விஷயத்துலேருந்து அந்த குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஒரு அரவணைப்போட ஒரு மதர் கேரோட அந்த குழந்தைங்க வந்து ஹீல் ஆகணும், அவங்க வந்து வளரணும், அப்புறம் அவங்களோட எஜுகேஷனும் அது மாதிரி அவங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் தான் இது. சரிங்களா? பைல் 1 பைல் 2க்கு வந்து குழந்தை வளர்ப்பு எஜுகேஷன். ஸோ ஓகேங்களா? பைல் 1 வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் யாருக்காவது இருக்குன்னா நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன்ஸ்க்காக பார்க்க போகிறீங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, அவங்கள வந்து நம்மளோட அப்ரோச்சை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு இந்த கைடன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குற அவங்க வந்து பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த குழந்தையோட ரிலேஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல் வந்து கொடுக்குறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாரு. அவங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்ஸை பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து பைல் 1 பார்க்கலாம். அதாவது ஹெல்த் ரிலேட்டடான இந்த கைடன்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ். ஓகேவா? இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த்துக்காக சொல்கிறார். ஹெல்த் இஷ்யூ யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ, நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே இல்லை. ஹெல்த் இஷ்யூங்கிறது வந்து பாடியில் மட்டும் கிடையாது கைஸ். நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் அதாவது மனசு சம்மந்தமான விஷயங்களுக்கு தான் இங்கே ஹீலிங் வருது. மனசை நீங்கள் சரி பண்ணினீங்கன்னா உங்களோட பாடி சரியாகும். தெரியுங்களா? பாடியில் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. இது ரெண்டுத்தையுமே இவர் வந்து உங்களுக்கு வந்து ஹீல் பண்ணி உங்களை வந்து, அதாவது உடல், மனம், ஆன்மா, இது மூணு விஷயங்களையும் கூட இவர் வந்து சரி பண்ணி கொடுப்பார். ஓகேங்களா? அதனால தான் சரி, நான் இன்றைக்கி வந்து கேப்ரியல் எனக்கு காலையிலேயே இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ ஹெல்த் ரிலேட்டடான ஒரு நம்ம ரீடிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் நேற்றெல்லாம். காலையில் கரெக்டாக எனக்கு கேப்ரியலோட மெசேஜ் வருது. எனக்கு அவர்கிட்டருந்து எனக்கு மெசேஜ் வந்ததாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அவர் வந்து அந்த குழந்தைகளுக்கான ஒரு பேரண்ட்டுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தையும் கொடுப்பாரு, அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதனால தான் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. அதனால தான் இப்போ நான் இதை தரேன். ஓகேங்களா? சரி, ஃபர்தராக என்ன அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். உங்களோட எனர்ஜி இந்த மாதிரியான ஒரு எம்பவர் எனர்ஜி தான் நீங்கள். ஓகேங்களா? ஆனால் சில விஷயங்கள் உங்களை வந்து பிளாக் பண்ணுது. என்னென்னா, இதில் வந்து நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் இப்போ அது வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண விடாமல், ஏன்னா ரைட்னா உங்களோட எனர்ஜி இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு நீங்கள் செல்ஃபாக முடிவெடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அத்தாரிட்டியும் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் நீங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்க தான் உங்களை டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்றவங்களோட பேச்சு தான் நீங்கள் கேட்கணும், அவங்க சொல்கிறதே தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் நீங்கள் செல்ஃபாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல், எந்த ஒரு செயலும் எந்த ஒரு ஒர்க்கும் வந்து இண்டிவிஜுவலாக பண்ண முடியாமல் உங்களை ஒரு கட்டி போட்ட மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த விஷயங்கள் இது வந்து இதிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கார்டு இந்த மாதிரியான ஒரு பவரில் நீங்கள் வர போகிறீங்க. ரெண்டாவது, சில பேருக்கு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சடனாக கோவப்படுறது, ரொம்ப கொஞ்சம் எரிச்சல், அதை டக்குன்னு சடனாக கோவம் வந்து அவங்க ஏதாவது ஆப்போசிட் பர்சன் வந்து எப்படி ஹர்ட் ஆவாங்க அதை எதுவுமே யோசிக்கிறது இல்லை. தனக்கு என்ன டக்குன்னு சொல்லணுமோ அதை வந்து வேகமாக அந்த ஒரு இது இல்லாமல் சொல்லிடுறது, ஒரு நிதானம் இல்லாமல்
சட்டுன்னு கோவப்பட்டுட்டு அப்புறமா வருத்தப்படுறது. ஸோ அந்த மென்டாலிட்டியை சரி பண்ணிக்க சொல்கிறாரு. ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய தெரியப்படுத்துகிறாங்க, சில சைன்லாம் கொடுக்குறாங்க. யூனிவர்ஸ் வந்து நிறைய சைன் உங்களுக்கு காமிக்கிறாங்க. உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களோட வீட்லேயும் சரி, உங்களுக்கான அந்த ஹெல்த் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை கவனிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நமக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம உடம்பு இப்படி இருக்கே அப்படி, அதாவது இப்படி இருக்கே அந்த விஷயத்துலேயே அந்த இதுலேயே வந்து இல்லாத ஒன்று நினச்சி இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறது, அந்த மாதிரி ஒரு ஃபீலோட அப்படியே. ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து யார் மூலயமா கொடுத்தாலும் அதை நீங்கள் கவனிக்காமல் அந்த பழைய அந்த பிரச்சனை, உங்கள் உடம்பு மன ரீதியான பிரச்சனையை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் விட்டுடணும். ஓகேங்களா? இது வந்து அவருக்கு உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸு. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, கொஞ்சம் வெளியூருக்கெல்லாம் போகிற மாதிரி, கொஞ்சம் வெளியிலே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ராவல் அடிக்கடி நீங்கள் போயிட்டு வர பர்சனாக இருந்தால் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உங்களை கவனிச்சுக்கணும். உங்கள் மைண்டு அண்டு பாடி, சோல் மூணுமே நீங்கள் வந்து கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ மூணுமே வந்து அவர் வந்து கேப்ரியல் வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய பர்சன். நீங்கள் அடிக்கடி அவரோட நேம் சொல்லுங்கள். அவரை வந்து அவரை பற்றி நினச்சிங்கனாவே நீங்கள் ப்ரேயர் பண்ணுறவங்க. ஏன்னா இவங்க வந்து எந்த மத ரீதியான இதுக்கும் வந்து இது கிடையாது, எல்லாருக்குமே காமன். இவங்க கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் வருவார். ஓகேங்களா? இவங்க கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஏஞ்சல்ஸு. ஓகேங்களா? இவங்களை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவர் பேரை சொல்லி நீங்கள் வந்து ஹீலிங் கொடுங்க கேப்ரியல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன், ஒரு நல்ல ஒரு அந்த இது வந்து மாறுதல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? இந்த இது பார்த்திங்கன்னா, இந்த பர்சன் வந்து இந்த ஹீலிங்லாம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரியான கேப்பபிள் பர்சன், யூஆர் அ கிரியேட்டர். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகும். அது ஏன் ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து யூனிவர்ஸ் காமிக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், அதையே நினச்சிட்டு அதுக்கு கூட உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் தான் அதை கவனிக்க மாட்டேன்றீங்க. யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, ஃபேமிலியில் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னாலும் அது என்ன ஏதுன்னு சொல்லி கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ராவலில் இருக்கிறவங்க உங்களோட ஃபுட்டு ஹேபிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவேராக இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது, எப்போ டைம் கிடைக்குதோ ப்ரேயர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கேப்ரியல் கூப்பிட்டுக்கோங்க. கேப்ரியல் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவரை ப்ரே பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கு. கூடிய விரைவில் அதை வந்து சரி பண்ணுவார். ஓகேங்களா? இந்த கார்டு எல்லாமே இது பாருங்கள், மேஜர் ஆர்கானா கார்டு. இது எல்லாமே இது வந்து டெம்பரன்ஸ். இவங்க வந்து உங்களுக்கு அந்த மைண்டு, அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹெல்த் ரிலேட்டடான இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னா, உங்கள் பாடியில் மட்டும் பிரச்சனை கிடையாது, உங்கள் மைண்டு, உங்கள் மனசை நீங்கள் வந்து பேலன்சிங்காக கொண்டு வரும் போது மட்டும்தான் யூ கேன் கெட் திஸ் எனர்ஜி. ஓகேவா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, சேடாக உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு பழசையே பேசிகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட மைண்டை வந்து நீங்கள் வந்து பேலன்சிங்காக கொண்டு வரணும். ஸோ நீங்கள் கிரவுண்டிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். ஓகே? இந்த பைல் 1 பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இப்போ இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இவங்களை பிடிச்சிக்கோங்க, இவங்க கையை பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியுது. ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த் ரீதியான, மைண்ட் ரீதியான அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க, உங்களை ஹீல் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்ன சொல்லணும்னா, ஒவ்வொருத்தருக்கு அந்த பிராப்தம் யாருக்கெல்லாம் இது இந்த கண்ணில் படுதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களோட லிங்கில் இருப்பீங்க. ஸோ உங்களை நிறைய விதத்தில் அவங்க வந்து உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காமிப்பாங்க. ஆனால் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், கவனிக்க முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ரீடிங் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஹெல்த் ரீதியான அந்த விஷயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் சரியாகி நீங்கள் வந்து இந்த மனநிலைமையில் ஒரு பேலன்சிங்கான அதாவது மைண்ட் கண்ட்ரோலில் இருப்பீங்க.
கிரவுண்டடாக இருப்பீங்க. ஓகேங்களா? எதுக்காகவும் டக்குன்னு சடனாக கோவப்படுறது அந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு நியர்பை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக கடவுள் கொடுக்குற விஷயங்கள் வந்துச்சுனாலும் அது சின்ன விஷயந்தான் சொல்லி அதை ஒதுக்காமல் அந்த சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அது உங்கள் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களோட நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உறவுகளை மேம்படுத்தும். ஓகேங்களா? சில பேர் உறவுகளுக்காக கூட ரொம்ப, அதாவது ஸ்லீப்லெஸ் நைட்டு அதை காமிக்கிறாங்க. அந்த மாதிரி அதையே நினச்சிக்கிட்டு அந்த பர்சனால் உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, உங்களுக்கு மன வலி கொடுத்தது தான் மிச்சம். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் உங்களை விலக்கிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இந்த நாங்கள் சொல்லிகிட்டு இருக்க ஒவ்வொரு மெசேஜ்லேயும் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது 1 2 ரெசனேட் ஆகும். ஒரு சிலருக்கு மொத்தமே கூட ரெசனேட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மனநிலைமை யாருக்கு இருக்கோ அவங்க இதை நான் சொல்கிற விஷயங்களை கேப்சர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஹெல்த்து வந்து கரெக்டாக ஆகும் பொழுது நீங்கள் பண்ணுற வேலையில் ஒரு வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உறவுகள் ரீதியாக நீங்கள் ஏதாச்சும் அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது நியூ ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லைன்னா படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகே? ஏன்னா இன்றைக்கி நான் இந்த ஃபஸ்ட்டு பைல்லே வந்து 3 ஆர்கானா ஒரு கார்டு வந்தாலே மேஜர் ஆர்கானாவில் வந்து அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ். அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 கார்டு வந்து உங்களுக்கு வந்து மேஜர் ஆர்கானாவில் வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் கேப்ரியலை நினச்சிட்டு இருக்கேன். இங்கே ஏஞ்சல் வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்து கேப்ரியல் அவங்களே வந்து எனக்கு இதை வந்து கன்வே பண்ண சொல்லி கொடுக்குறாங்க அந்த இன்ஃபர்மேஷனை. ஓகேங்களா? கிரவுண்டடாக இருங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ளே இருந்து அவங்க தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே? சரி, உங்களுக்கு எப்படி இந்த மெசேஜ் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி நிறைய போய் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க ஹெல்த் அதாவது அவங்க மைண்டில் ப்ராப்ளம் இருக்கும், மனசு ப்ராப்ளமாக இருக்கும், ஒன்று கர்மா ரீதியான ப்ராப்ளம். அதாவது அவங்களோட பாஸ்டில் நடந்த அந்த சில விஷயங்களை வந்து இந்த பிரெத்லேயும் அவங்களுக்கு அது நடக்கும். இந்த பிறவிலையும் அது கண்டினியூ ஆகும். அது தெரியாமல் அவங்க என்ன தான் போய் மெடிசன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அது வந்து பயனளிக்காது. ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரி ஹீலர்ஸ் யாராவது இந்த மாதிரி, இவர் வந்து ஹீலர். ஓகேங்களா? கேப்ரியலும் ஹீலர் தான். இவர் வந்து உங்ககிட்ட நீங்கள் அவரை கூப்பிட்டு நீங்கள் ஹீல் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. கர்மா ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஹெல்த்து, மைண்டை முதல்ல சரி பண்ணுவாங்க. கர்மா ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஓகேயா? நீங்கள் சில விஷயங்கள் சொன்னார் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க, அடுத்தவங்க கிட்ட கொடுக்காதீங்க. உங்களை யார் டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த மாதிரி உறவுகள்கிட்டேருந்து அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் விலகி வந்துடுங்க. ரெண்டாவது, கோபதாபங்களை விடுங்க. மூணாவது, உங்களோட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது சொல்கிறாங்க, ஏதாவது விஷயங்களை பார்க்குறீங்கன்னா அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது சின்ன விஷயம், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, இதெல்லாம் நான் கேட்கல அப்படி சொல்லி நீங்கள் விடாதீங்க. அது வந்து அதன் மூலமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான வழியை கடவுள் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கவனிக்கணும், அதை கொடுக்குற பிளஸிங்கை கவனிக்கணும், அதை வந்து நீங்கள் செயல்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அருமையான சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் எங்கெங்கெல்லாம் வரும், எப்படியெல்லாம் அது வருது அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆன்மா, உடல், மனம் 3த்தையும் சரி பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோடய கேப்ரியல் ஏஞ்சலுக்கு நன்றி, என் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கள், கிராட்டிடியூடு அடிக்கடி பண்ணுங்கள். ஏன்னா இந்த பையில் கூட நிறைய பேர் நிறைய பேர் அந்த நன்றி உணர்வு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி இது வந்து நான் ஒவ்வொரு சேனல்லையும் எனக்கு வந்து ரெசினேட் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை சொல்லவே மாட்டேன்றீங்கன்ற மாதிரி ஒரு இது வருது எனக்கு மெசேஜ். ஓகேயா? ஏன்னா ரொம்ப இல்லாத நினச்சி பற்றியே வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் தேங்க்யூ காட், தேங்க்யூ ஏஞ்சல் சொல்லுங்கள்.
குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப எதுவும் ஸ்பெஷலாக போய்ட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்க பரிகாரம் பண்ணுங்கள் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நன்றி உணர்வோடு இருங்க, தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு நன்றி உணர்வோடு அதை செய்யுங்க. யாராவது உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட தேங்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படி நான் சொன்ன மெசேஜ் ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். தேங்க் பண்ணிவிடுங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு. சரியா? ஆல் தி பெஸ்ட் கைஸ். காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பைல் பார்க்கலாம் கைஸ். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு வித்தின் ஃபியூ வீக்ஸ் நீங்கள் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அவரோட பிளஸ்ஸிங்ஸ் இது. கைடன்ஸ் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். கைடன்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ பிளஸ்ஸிங்ஸ், நியூ பர்சன், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து குழந்தைகளுக்காக குழந்தை வரம் வேணும் குழந்தை வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்து உங்களுக்கு அந்த பாக்கியம் வேணும்னு சொல்லி நீங்கள் விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா? வேறு என்ன கொடுக்குறாரு? ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி அமைப்போகுது, அதாவது ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த குழந்தையினால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவியே இந்த சொசைட்டிக்கு உங்களுக்கு முடியாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன உங்களோட சில விஷயங்களை வந்து சொல்கிறார். கொஞ்சம் லேசினஸ் இருக்குது, அந்த லேசினஸ் விடணும். ஓகேவா? ஒரு சில குழந்தைகள் வந்து இப்போ வந்து இது குழந்தைகளுக்கான இது எஜுகேஷன் சொல்லலாம், இல்லை நெக்ஸ்ட் லெவல் அவங்க போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த குழந்தை இந்த ஹேபிட்லேருந்து நல்லா வளரணும், நல்லா அவளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இறைவன் வந்து உங்களுக்கு நல்ல ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக போகிறீங்க. ரெண்டாவது நீங்கள் ஆகும்போது நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை முடியாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து முடியாத வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லை ஏதாவது நியூ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இல்லைனா அவங்களோட மெடிக்கலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறது, இது மாதிரி செய்யுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட அந்த குழந்தைகளோட நீங்கள் வந்து இணைஞ்சி இருக்கிறதுக்கு ஒரு செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்க நல்ல படிப்பு ரீதியான விஷயங்களும் அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஒரு சில குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூடிய விரைவில் அது சரியாகும். ஓகேங்களா? ஒரு சில குழந்தைகள் வந்து அடிக்கடி சிக்காகி படுத்துக்கிறாங்க, ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமே அவங்களுக்கு அதிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் கேப்ரியலில் வந்து நீங்கள் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அப்புறம் வந்து உறவுகளுக்காக ஒரு சிலருக்கு இது சொல்கிறேன். உங்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப உங்ககிட்ட என்ன சொல்கிறது, ரொம்ப சொல்கிற பேச்சை கேட்கலை, அதாவது ஒரு இணக்கமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அந்த மகன் மகள் அவங்கக்கிட்ட இருக்க அந்த இது வந்து ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக நடந்துக்க போகிறாங்க. அவங்க உங்கள் பேச்சையும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து நியூ பேபி, அதாவது இந்த பைல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கேர்ள் சைல்டு வந்து பிறக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஈகோஸ்டிக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட சண்டை சச்சரவோடு இருக்க சில உறவுகள் வந்து உங்ககிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இது வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் கவனம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாருக்கும் பொருந்தணுன்னா ஒரு சிலருக்கு பொருந்தும், ஏன்னா அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விஷயம் மட்டும்தான் பொருந்தும். ஓகேங்களா? ரொம்ப நாள் வந்து ப்ரெக்னன்சிக்காக வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கேப்ரியலில் வந்து இது பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களோட அந்த ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா?
ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு எல்லாமே அவங்க மூலயமா அவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை உங்கள் மூலயமா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கலாம். ஓகே, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காக நீங்கள் எது பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு நல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்காக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஃபுல்ஃபில்லாக நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரியாகும் அப்படின்றாங்க. நீங்கள் அதுக்கு வந்து ப்ரேயர் பண்ணணும். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, சைல்டோட அந்த இது கவனிங்க. தனக்கு யாருமே இல்லை, நம்ம எல்லோரும் நம்மளை கைவிட்டாங்க, நமக்கு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா உங்களோட, அதாவது உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களோட குழந்தைகளாக இருக்கலாம், ஐடியலாக இருக்க மாதிரி அவங்க கொஞ்சம் தனிமையில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஓகேங்களா? சொல்லிவிட்டு நம்மளோட வீடியோ கூட நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்துட்டு பலனடையட்டும். ஓகேங்களா? அந்த குழந்தைகளோட மென்டாலிட்டி எல்லாமே சீக்கிரம் கூடிய விரைவில் மாறும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், உறவுகள் யாராவது அந்த குழந்தைகளோட ஏதாவது சண்டை சச்சரவோடு இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் கூட கிளியர் ஆகும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாருமே சப்போர்ட்டிவாக எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் 2 வந்து நல்லா இது வந்து எப்படின்னா பசங்களுக்கு எந்தெந்த விதத்தில் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கணும், பேரண்ட்ஸ் பசங்க எந்த அளவுக்கு இருக்கணும், அதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்படி, எல்லாருமே ஒரு மிங்கிளாக ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். இப்படி கார்டு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு. அதாவது உங்களோட அந்த பழைய பாஸ்ட் சைக்கிள், அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிளியர் ஆகி நான் என்ன சொன்னேன், நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது, அதுக்காக நான் இது கேப்ரியலோட இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? ஸோ இது வந்து நியூ பிகினிங்ஸ். இது எல்லாமே இந்த பழைய பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்து திரும்பவும் வந்து ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து எல்லோரும் பேரண்ட்ஸோட பிள்ளைங்கள் வந்து பேரண்ட்ஸோட சேர்ந்து மிங்கிளாக இருக்கிறது. ஒரு சில மதருக்கு வந்து ஒரு நல்ல குழந்தைகள் வந்து கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களோட மைண்டு ஹெல்த் ரிலேட்டடாக என்னெல்லாம் அவங்க தாட்டில் ஓடின்ருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் கொடுக்குறாரு. அது வந்து அவங்க வந்து ரொம்ப ஐடியலாக இருக்காங்க, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் போது ஃபேமிலி வந்து பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சில குழந்தைகள் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஈகோஸ்டிக் பார்க்குறாங்க, ரொம்ப சண்டை சச்சரவோடு இருக்காங்க, அவங்க திரும்பி வருவாங்க. ஓகேங்களா? அதை பாருங்கள், சன் எனர்ஜி அவங்க திரும்ப கிடைப்பாங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் அன்பாகவும் நடந்துக்குவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து கேப்ரியல் மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு நான் சொன்ன மெசேஜில் என்னென்ன மெசேஜ் எப்படி உங்களுக்கு யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சில்ட்ரனை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட் இல்லாமல் எல்லாருமே வந்து தனித்தனியாக இருக்காங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரு கெட் டுகெதராக, ஒரு ஃபேமிலி எப்போவுமே வந்து ஒன்றா இருந்தால் தானே நல்லது. குழந்தை, அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய அந்த தன்மை, அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்ருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இது சொல்லலாம். ஏன்னா அவங்க கேப்ரியல் வந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் அதுக்காக தான் இந்த ரீடிங்கே நான் எடுத்தேன். இது எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ்க்காகவும். ஏன்னா குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஐடியலாக ஃபீல் பண்ணுவாங்க, யாருமே இல்லை, நம்ம தனிமையாக ஆகிட்டோம், இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை, அப்படிலாம் ஒரு ஃபீலிங் வரும். அதே மாதிரி சில குழந்தைகள் ரொம்ப நாளாக சிக்காக இருக்காங்க, என்னன்னே தெரியல, அந்த குழந்தைகளுக்கு ஹெல்த் வந்து இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரி பண்ணி நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க பேரண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் வந்து ஹீல் ஆகி சரியாகிற நேரம். ஸோ உங்களுக்கு ஒரு நியூ சைல்டு வரப்போகுதுங்கிறதுக்கு சன் கார்டு சூப்பராக வந்திருக்காரு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கேட்ட விஷஸ் எல்லாமே நடக்க ஃபுல்ஃபில் ஆக போகுதுங்கிறதுக்கு பென்டக்கல்ஸ். தேங்க்யூ கேப்ரியல். நீங்கள் பாருங்கள், கவுளி கூட எங்களோட வீட்டில் கவுளி வந்து சவுண்டு கொடுக்குது. ஓகேங்களா? சூப்பர், குட் திங்ஸ் வில் ஹேப்பன்.
கடவுள் எல்லாரையும் நல்லா வச்சுருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கேப்ரியல் ஏஞ்சலுக்கு நன்றி, என்னோடய ஏஞ்சல்ஸ் மைக்கேல் அனைவருக்கும் நன்றி, என்னோடய யூனிவர்ஸ்க்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி. இந்த தருணத்தில் நான் இப்படி ஒரு நல்ல ரீடிங் என்னால் எடுக்க முடியுது. நான் என்ற என்னை யூனிவர்ஸ்க்கு நன்றி. ஓகேயா, நீங்களும் உங்களோட உங்களோட நன்றி உணர்வு எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்துங்க. நிறைய தேங்க் பண்ணுங்கள். நம்மளோட கமெண்ட்டில் கூட நீங்கள் யூனிவர்ஸ்க்கு ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள், கேப்ரியலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் வேணும், இல்லை ஹீலிங் தேவைப்படுது, நான் வந்து ரேக்கி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஹீலிங் வேணும், இல்லை இந்த சில்ட்ரன்ஸோட இதிலேருந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டர் லைஃப் வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் வந்து நீங்கள் உங்களோட கொரீஸ் வந்து அனுப்புங்க. ஓகேங்களா, உங்களோட கேள்விகள் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி ஹீலிங் தேவைப்படுது அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ நார்மலாக வந்து இப்போ உங்களுக்கு கேப்ரியல் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் ஹெல்ப் கேட்டாலும் அவர் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ நாள் ஆகும், எப்படி, இன்னும் நிறைய கேள்விகள் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு என்னோட அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பயனடைங்க. ஓகே கைஸ், இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஏன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.